வெல்கம் டு டிஎன் அஃபிஷியல் கிங். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஷேட் ஆர்ட். இன்ஸ்டாகிராம்ஸில் போஸ்டர்ஸ் அதிகமாக பார்த்துருப்பீங்க, #ஷேட்ஆர்ட்னு சொல்லிட்டு. இப்போ அந்த ஷேட் ஆர்ட்ஸ் ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்குது, நிறைய பேர் பண்ணுறாங்க. ஆனால் அது எப்படின்னு நிறைய பேருக்கு தெரியல. அது நம்ம ஈஸியான மெத்தடில் சொல்லி தரப்போகிறோம். அதுக்கு Illustrator மூலமாக தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு பிஎன்ஜி இமேஜ் தேவைப்படும். நான் என்னோட கீழே பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், அதில் போய் டவுன்லோட் பண்ணிங்க. அந்த பிஎன்ஜி இமேஜை அந்த பிஎன்ஜி இமேஜை நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கலர் பிக் பண்ணுறதுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். வாங்க வீடியோவில் போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் யாருனா நியூ கமர்ஸ் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூட இருக்கிற பெல் பட்டனுக்கு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போகிற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு ரீச் ஆகும். லெட்ஸ் கெட் இன் த வீடியோ. ஓகே, Illustrator ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஃபைல், நியூ, ஒரு ஆர்ட் போர்டு ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த ஆர்ட் போர்டு 1080 பிக்சல் இன்ட்டு 1350 பிக்சலில் வச்சுருக்கேன். ஓகே கொடுத்துக்கிறேன். ஓகே, ஒரு ஆர்ட் போர்டு ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ நான் ஒரு பிஎன்ஜி இமேஜஸ் ஓப்பன் பண்ணுறேன். அதை நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் டவுன்லோட் பண்ணிடுங்க. ஓகே, நான் இந்த இமேஜ் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். பிஎன்ஜியாக தான் இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் அதில் போயிட்டு டவுன்லோட்னு கிளிக் கொடுத்தாவே டவுன்லோட் ஆகிடும். ஓகே, அதை நீங்கள் இந்த சைடில் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நான் இதுக்கு கலர் பிஎன்ஜின்னு வச்சுக்கிறேன், லாக் பண்ணிக்கிறேன். ஓகே, நம்ம 4 லேயர் தேவைப்படும். நம்ம 4 லேயர் ஓப்பன் பண்ணிப்போம். இது நம்ம ஒயிட்னு வச்சுக்கலாம். இது பேக்ரவுண்டு, நான் பீஜிங் நேம் வச்சுக்கிறேன். இதுக்கு நம்ம கிரே, இதுக்கு சில்வர் கலரில் இருக்கும், அதனால் எஸ்ன்னு வச்சுக்கிறேன். இப்போ நம்ம இந்த 4 லேயர் தான் ஒர்க் பண்ண போகிறோம். அதுக்கு மேலே நம்மளுடைய எதனா ஒரு இமேஜை இம்போர்ட் பண்ணலாம். அதுக்கு நான் இப்போதைக்கு எதனா ஒரு இமேஜ் எடுத்துக்கிறேன். நான் இப்போது டோனி ஃபோட்டோ எடுத்துக்கிறேன் சாம்பிளுக்கு. மேலே ஒரு லேயர் ஓப்பன் பண்ணிவிட்டு டோனி ஃபோட்டோ ட்ராக் பண்ணிட்டு போயிட்டு நம்மளோட ஆர்ட் போர்டில் விட்டால் வந்துடும். உங்களுக்கு சைஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ண தந்தாலும் பண்ணிக்கோங்க. ஓகே, நான் கரெக்டாக ஃபோட்டோ வச்சிட்டேன். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, மீதி கீழே இருக்கிற லேயர்லாம் லாக் வச்சுருங்க. பேக்ரவுண்ட் லேயரில் நம்ம பிளாக் கலர் தரணும். அதுக்கு நான் ரெக்டாங்கிள் டூல் எடுத்து ஜஸ்ட் நம்ம பேக்ரவுண்டை மட்டும் அப்படியே ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் வச்சுட்டு அதுக்கு என்ன கலர் கொடுக்க போகிறோன்னா பிளாக் கலர். ஓகே, பேக்ரவுண்டையும் லாக் பண்ணிக்கோங்க. இப்போ மேலே இருக்கவங்க இந்த ஒயிட் கலரை மட்டும் நம்ம லாக் பண்ணக்கூடாது. மேலே இருக்கிற நம்ம இமேஜ் லேயரில் லாக் பண்ணிக்கோங்க, பிரச்சனை இல்லை. இப்போ அந்த ஒயிட் லேயரில் தான் நம்ம ட்ரா பண்ண போகிறோம். ஒயிட் இருக்கிறதுனால நம்ம ஒயிட் கலர் சூஸ் பண்ணிக்கிறோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் சூஸ் ஆகிடுச்சு. இப்போ ஜஸ்ட் பென் டூல் எடுத்துக்கோங்க, ஷார்ட்கட் கீ. இதில் என்ன பண்ண போகிறோன்னா பென் டூல் வச்சு நம்ம அப்படியே ட்ரா பண்ண போகிறோம். ஷேட் ஆர்ட்டு அவுட்லைன்ஸ் மட்டும்தான் ஷேட் ஆர்ட்டில் பண்ணணும். அதனால் நம்ம ஷேட் ஆர்ட் மட்டும் அவுட்லைன் மட்டும் நம்ம ட்ரா பண்ணிடலாம். ஸ்டார்டிங் கொஞ்சம் லேட் ஆகும் கற்றுக்கிறதுக்கு, பென் டூல் யூஸ் பண்ணுறதுக்கு. இதில் போக போக உங்களுக்கு பழகிடும். எந்த விஷயமே பண்ணிகிட்டே இருந்தால் உங்களுக்கு ஈஸியாக பழகிடும். ஓகே, இப்போ நம்ம ஒயிட் கலரில் தான் சூஸ் ஆகிருக்கோம். நம்ம செக் பண்ணிக்கலாம். மேலே இருக்கிற லேயரை நம்மளோட பிக்சரோட லேயரை ஹைட் பண்ணுவோம். இங்கே பார்த்தீங்கன்னா கீழே ஒரு ஒயிட் கலர் லேயரில் வந்துருக்கும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இருங்க, நான் அந்த ஃபேஸ் மட்டும் ட்ரா பண்ணி காட்டுறேன். அப்படின்னு ஒயிட் லேயர் செலக்ட் பண்ணிக்கணும்.
நம்ம பென் டூலை வந்து யூஸ் பண்ணுற விதம் இருக்குது. நம்ம பண்ண உங்களுக்கு அந்த கர்வ்ஸ்லாம் கரெக்டாக வந்துடும். எனக்கு 6 or 5 டைம்ஸ் மேலே தான் கர்வ்ஸ்லாம் கரெக்டாக வர ஆரம்பிச்சிது. நான் ஆல்ரெடி இல்லுஸ்ட்ரேட்டர் யூஸ் பண்ணியிருக்கேன் ShadeArt, அதனால் எனக்கு கொஞ்சம் பென் டூல் யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்களும் யூஸ் பண்ண உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். நீங்கள் 3 டைம்ஸ் யூஸ் பண்ணவே உங்களுக்கு அந்த கர்வ்ஸ்லாம் கரெக்டாக வந்துடும். ஒரு இமேஜுக்கு வந்து ஒரு 1/2 hour ஆகும். ஓகே, இப்போ நான் ஃபுல்லாக ட்ரா பண்ணிட்டேன். கொஞ்சம் வீடியோ ஸ்பீட் பண்ணிட்டேன். பிகாஸ் நான் ஃபுல் வீடியோவும் அப்படியே போட முடியாது, ஏன்னா 40 minutes 30 minutes கிட்ட ஆகும். நான் இப்போ வந்து ஃபுல்லாக ட்ரா பண்ணிட்டேன். பார்த்தா உங்களுக்கு தெரியும். நம்ம பொறுமையாக பண்ண வந்துடும் கரெக்டாக. கர்வ்ஸ்லாம் கரெக்டாக இருக்கும் நம்ம பண்ண. ஜஸ்ட் நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன்னா, இந்த ஒயிட் லேயரை லாக் பண்ணிக்கோங்க. கீழே இருக்கிறது எஸ்ன்னு வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, சில்வருக்கு, அதை அன்லாக் பண்ணிக்கோங்க. இப்போ சில்வர் லேயரில் தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நம்ம என்ன கலர் சூஸ் பண்ணலாம்? ப்ளூ. தட் இஸ் சில்வர் கலர் லாஸ்ட்டாக கொடுத்துருக்கோம் பாருங்க. சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த பென் டூல் அகைன் எடுத்துக்கோங்க. ஜஸ்ட் கர்வ்ஸ் போடுங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு இங்கே ட்ரா பண்ணுங்கள். பென் டூல் அப்படியே பொறுமையாக ட்ரா பண்ணிவிட்டு இந்த லேயருக்கு மேலேயே நம்ம பண்ணிட்டோம்னா கீழே அந்த லேயர் இருக்கிறதுனால கீழே போய்ட்டு கலர் எதுவும் அவ்வளோ வெளியே தெரியாது. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் ஜூம் அவுட் பண்ணி காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ShadeArt பாதி அளவுக்கு ஃபினிஷ் ஆன மாதிரி இருக்கும் இந்த கலர் கொடுத்துட்டு. அப்புறம் அதேமாரி இந்த மாதிரியே கர்வ்ஸ் வந்து நம்ம ஃபுல் ஆர்ட் மேலேயும் பண்ணணும். அதுக்கு வந்து டைம் ஆகும். நான் கொஞ்சம் ஸ்பீட் பண்ணிக்கிறேன் வீடியோவை. இப்போ கிரே இது நம்ம ஆக்டிவ் பண்ணிட்டோம். பென் டூல் எடுத்துகிட்டு நம்ம அந்த கிரே கலரை ப்ளக் பண்ணிக்கலாம். நீங்கள் கிரே கலரை ப்ளக் பண்ணிக்கோங்க. தென் பென் டூலில் இப்போ நம்ம இந்த சில்வர் கலர் என்ன ட்ரா பண்ணோமோ அதேமாரி அகைன் அது மேலே ட்ரா பண்ணுங்கள். கொஞ்சம் பெருசாக ட்ரா பண்ணிங்க, பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். அவுட்லைன் மட்டும் சும்மா வைங்க, அவ்வளோ இது முக்கியம் இல்லை.
சில்வர் அண்ட் ஒயிட் கலர் தான் முக்கியம், பார்க்கறதுக்கு வெளியே நல்லா ப்ரைட்டாக தெரியும். ஓகே, வீடியோ ஸ்பீட் பண்ணிக்கிறேன், இதுலேருந்து நீங்கள் அப்படியே பாருங்கள். நான் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இந்த க்ரே கலரையும் ஃபுல்லாக கொடுத்து முடிச்சிட்டேன். ஓகே, ஃபைனலாக நம்ம ஷேட் ஆர்ட்டை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஒரு பக்காவான அவுட்புட் கிடச்சிருக்கு. வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு தம்ஸ் அப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் எடிட்டிங் ரிலேட்டட் வீடியோஸ்லாம் பார்க்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூட வரும் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற எடிட்டிங் வீடியோஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வந்து ரீச் ஆகும். அண்ட் பாய்.